இது மண்டே அன்றைக்கி நைட்டு போல் எடுத்த விலாக் தான் இது. நைட்டு கடை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் கட் பண்ணுற வேலை இருக்குது. சரி அவரும் பக்கத்தில் தான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புனார். வந்ததுக்கப்புறம் என்னை பிக்கப் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பசி எடுத்துகிட்டே இருக்குது. சரி கடை வேலை கொஞ்சம் இருக்குது, கட்டிங்லாம் இருக்கே, அதை முடிச்சுட்டு ஒரேடியாக வீட்டுக்கு கிளம்பிடலாம், அவரோட போனால் பைக்கில் போயிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவரும் வரக்கானோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தார். சரி கோச்சிக்காத, பசி எடுக்குத, இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். பார்த்தா மிக்சர் கடைக்கு தான், நான் கூட ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாருன்னு நினச்சேன். மிக்சர் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போய் இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு சொன்னார். நான் சொன்னேன் ஏற்கனவே நான் வெயிட் போட்டேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், வெயிட் ஏற்றுறது கூட கஷ்டம் கிடையாது, அதை கம்மி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எதுவும் வேணான்ட்டேன். இல்லை உனக்கு வாழைக்காய் சிப்ஸ் அதுவும் பிடிக்கும், அதை வாங்கிக்கோ, நம்ம வந்து போகிற வழியில் சாப்பிட்டுட்டே போகலான்ற மாதிரி சொன்னார். சரின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஃபோன்லேயும் சார்ஜர் இறங்கிட்டதுனால சார்ஜர் போட்டுட்டேன். சார்ஜர்லாம் கரெக்டாக போட்டுருவேன், பின்லாம் போட்டுருவேன், அதில் சுவிட்சை போடுறதுக்கு தான் மறந்துடுவேன். இந்த வாட்டி கரெக்டாக போட்டேன். பாருங்கள், இதுதான் என்னோட டயர்டான ஃபேஸு. இதுக்கப்புறம் போயிட்டு தான் நான் சமைச்சு சாப்பிட்ணும். இன்றைக்கி வந்து சிக்கன் மக்ரூனி தான், 1 பாட்டை அப்படியே குக் பண்ணிடலாம் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எங்கள் மாமியார்கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால அவங்க வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. சரி போன உடனே 1 பாட்டாக குக் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி மாதிரியே தான் செய்கிற மாதிரி இருக்கும். பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டால் நல்லா வதக்கி புதினா மல்லி எல்லாம் இதெல்லாம் போடணும். நம்ம இஷ்டம் தான், தயிர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். அன்றைக்கி வீட்டில் எங்கிட்ட தயிர் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. சிக்கன் ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் உப்பை சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடணும், அதோட பச்சை வாசனை போகணும். இதில் நான் மெக்ரோனியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் வேக வைக்கல, அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டால் சூப்பரான மெக்ரோனி சிக்கன் மெக்ரோனி தயாராகிடும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அடி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக தான் வந்துச்சு. பசி ருசியாக அறியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.